போதை மாநிலம்னு சொல்லி பெரிய லெவலில் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அந்த அரசியல் என்பது சொல்லுவாங்க, இரு பக்கமும் கூர்மை தீட்டப்பட்ட கத்தின்னுவாங்க அரசியல். இப்போ அந்த கத்தி இன்னொரு பக்கம் திரும்பிருச்சா? இப்ப நீங்க வந்து கஞ்சா ஆளுங்கட்சி கஞ்சா விற்கிறான்னா சட்டம் ஒழுங்கு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட அதை விட காஸ்ட்லியான சரக்கு வித்துருக்காங்க ஒரு ஆளு. அப்ப நம்ம ஒரு ஆளை வந்து பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சைடுல என்ன நியாயம் இருக்குன்றதையும் பார்க்கணும். இப்போ ஆளுங்கட்சி வந்து அங்கங்க அரெஸ்ட் பண்றாங்க, தூக்கி உள்ள போடுறாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க ஆளுங்கட்சி, இப்ப நாங்களும் இந்த கொக்கைன் தூக்கி உள்ள போட்டோம், அவர் உங்க கட்சியில உள்ளவர், நீங்க அடிப்படை உறுப்பினர் தூக்கிட்டீங்க, அதெல்லாம் ரெண்டாவது. தப்பு பண்ணதுக்கு அப்புறம் தானே எல்லாரும் செய்றீங்க. தப்பு பண்றதுக்கு முன்னாடி அவன் செய்யறான்னு தெரிஞ்சா நீங்க தூக்குறது இல்ல. அப்ப இப்ப இவருக்குமே ஒரு பின்னடைவு மாதிரிதான். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அரசியல் பண்ணுங்க, மக்களுக்கான பிரச்சனையை பண்ணுங்க. இன்னும் நீங்க கஞ்சா பாலியல்னு போனீங்கன்னா இந்த வருஷம் தேவை. அது எடுத்து சொல்லப்பட வேண்டிய விஷயம் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இல்ல, ஆக்சுவலா வந்து ரியல் எஸ்டேட்ல இருந்து தான் இதுல தாவுவாங்க. ஆமா, இதுல வந்து நமக்கு ஒரு